இந்த ரெண்டு டிஸ்பிளேயும் பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு நானே சொல்றேன். அதாவது எந்த ஒரு லேப்டாப்லயுமே முக்கியமா 2-3 விஷயம் பார்ப்போம். அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே நல்லா இருக்கணும். இதுல OLED டிஸ்பிளே இருக்கு. நம்ம ஏற்கனவே பல லேப்டாப்ல OLED பார்த்திருக்கோம். பட் இந்த காம்பினேஷனோட இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட 13th ஜெனரேஷன் இன்டெல் ப்ராசஸர். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனோட சேர்ந்த இந்த பர்டிகுலர் ASUS லேப்டாப் எப்படி இருக்கு? ஸோ நாங்க கடந்த 5 நாட்களா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 நாள் யூஸ் பண்ணிட்டு இன்டெப்த் ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியாது. ஸோ எங்களுடைய அந்த 5 நாள் யூசேஜ்ல எப்படி இருந்ததுன்ற எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். So let's start with the display. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் OLED டிஸ்பிளே தான், பார்க்கிறதுக்கு செம கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் எங்களுடைய கிராஃபிக் டிசைனர் தான் 2-3 நாள் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் போட்டோஷாப்ல ஒர்க் பண்றதுக்கும் இதுல வேற லேப்டாப்ல வேற சிஸ்டம்ல நார்மல் IPS டிஸ்பிளேல ஒர்க் பண்றதுக்கும் இதற்கும் பெரிய மாற்றங்கள் இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் OLEDல சூப்பரா தான் வந்திருக்கும். பட் அது பார்க்கும்போது புதுசா பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவுடைய சைஸ் பெருசா இருக்கு. பெசல்ஸ் ஓகே, ஓரளவுக்கு திக்கா இருக்கு, ஓரளவுக்கு தின்னா இருக்கு. சொல்ல போனா ஓரளவுக்கு தின்னா இருக்கு. ரொம்ப பெரிய பெசில்லெஸ் டிஸ்பிளே மாதிரிலாம் இல்லைங்க. பட் பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்கு. கொஞ்சம் திக்கர் சைடு எல்லா சைட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. 100% DCI-P3 கலர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேண்டோன் வேலிடேட் பண்ணிருக்காங்க. 600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாசி டிஸ்பிளே, ஆன்டி கிளேர் இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நல்ல டிஸ்பிளே கண்டிப்பாக நம்ம அங்கங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் லைட்டோ பின்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா அப்போ அது ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். டிஸ்பிளேக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 720p கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைவசி ஷட்டரும் வந்து இருக்குது. பட் இந்த 720p கேமரா அப்படின்றது ஜென்ரலாக ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஒரு வேளை நீங்கள் அவங்களுடைய சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி வீடியோ கால்லாம் வந்து பண்ணும்போது அப்போ அந்த AI அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் மூலியமாக கொஞ்சம் நல்லா வந்து குவாலிட்டி மாறும்ன்றது போல அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ஜென்ரலி இட்ஸ் ஆவரேஜ். 1.4mm கான கீ டிராவல் இருக்கக்கூடிய ஒரு கீபோர்டை கொடுத்துருக்காங்க. நம் பேடுமே ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் டெடிகேட்டடான ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். பேக்லிட் கீபோர்டு தான். பட் கீ டிராவல் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேசிங் எல்லாமே வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குது. லேப்டாப்பில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு கன்வீனியன்ட் இந்த லேப்டாப்பில் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் ஒன்று இருக்குது, பிடிக்காத விஷயமும் இதிலே இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். ட்ராக் பேட் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெண்டாக இன்னொரு லேப்டாப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, சின்னதாக கொடுத்துருந்தாங்க ஒரு சைடில். பட் இதில் பரவாயில்ல, இதுலேயுமே ரொம்ப சென்டர் கிடையாது, கொஞ்சம் சைடில் தான் இருக்குது. பட் ஸ்டில் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட். வெச்சா ஓப்பன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஐயோ ஆகுமானலாம் யோசிக்கவே வேணாம், வச்சு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தெல்லாம் நல்லா இருக்கு. ட்ராக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கு, பிரச்சனை இல்லை. பட் அந்த கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. மேலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 15 வாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. அண்ட் 60% வந்து பார்த்தீங்கன்னா 49 மினிட்ஸ்ல ஆயிடும்னு சொல்றாங்க. அப்போ 100% அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் 1.5 மணி நேரம் ஆயிடுங்க. இதுதான் ஜென்ரலான விஷயம். அண்ட் இது போட்டோஷாப் மட்டும் எங்களுடைய டீம்ல வந்து யூஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 4.5 மணி நேரம் பேக்கப் வந்து வந்தது. ஹெவி இன்டென்சிவா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். என்ன ப்ராசஸர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து 13th ஜெனரேஷன் இன்டெல் i5 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 13500H அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர். ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 12 கோர் ப்ராசஸருங்க இது. அதாவது 4 பெர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்கு, 8 எஃபிஷியன்சி கோர் வந்து இருக்கு, 16 த்ரெட்டும் வந்து இருக்கு. ரேமை பொறுத்த வரைக்கும் இதில் 16GB ரேம் கொடுத்துருக்காங்க. 8GB ஆன்போர்டில் இருக்கு. அண்ட் 8GB மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துட்டு நீங்க இன்னொரு 16GB வந்து போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான் போட முடியும். SSD பொறுத்த வரைக்கும் 512GB M.2 SSD தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. இந்த Gen 3 உடைய எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் யூஸ் பண்ணும் போதே எங்களுக்கு நிறைய வந்து தெரிஞ்சது. ரொம்பவே வந்து லேகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக நாங்கள் இன்னொரு லேப்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ப்ராசஸராக இருந்தாலுமே ஒரு ஜென்ரேஷன் பழசு. பட் இருந்தாலுமே யூஸ் பண்ணும்போது அந்த சின்ன ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா இருந்தது. பட் இதில் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே வந்து நோட்டீஸ் ஆச்சு. மேபி Gen 4 கொடுத்துருக்கணும், கம்பல்சரி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதில் நாங்கள் ஒரு சில பெஞ்ச் மார்க்ஸும் வந்து ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய டெஸ்டிங்கில் ரொம்ப ஹெவியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ எங்களோட யூசேஜை பொறுத்து ஸோ கொஞ்சமாக தான் டெஸ்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோரை வச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சினி பெஞ்சில் எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குன்னு பாருங்க. சிங்கிள் ஸ்கோரா இருக்கட்டும், மல்டி கோரா இருக்கட்டும், எவ்வளவு ஸ்கோர் வருதுன்றத பாருங்க. அண்ட் கீக் பெஞ்ச் 6லயுமே எவ்வளவு ஸ்கோர் வந்திருக்குன்றத பாருங்க. ஒருவேளை நீங்க பிரீமியர் ப்ரோல வீடியோ எடிட்டிங்லாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா ஒரு 1080p வீடியோ பேசிக்கா ஒரு vlog எடிட் பண்றதோ இல்ல ஒரு பேசிக்கான வீடியோ நீங்க எடிட் பண்ணலாம். அதற்கு மேல போனீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரக் ஆகி தான் வந்து வரும். CS:GOல ஐ கிராஃபிக் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடும் போது இந்த அளவுக்கு FPS வருதுங்க. 41, 37, 50, 52, 56
தாங்க 56 FPS வரைக்கும் வருது மேக்ஸிமம் நாங்கள் விளையாடுற வரைக்கும், அது அவர் விளையாடுற வரைக்கும். ஸோ என்ன விஷயம், ஏன் ப்ரோ இந்த கேம் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, CSGO தான் வந்து இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அது ஒன்றுத்தில் எவ்வளோ வருதுன்னு உங்ககிட்ட காமிச்சிட்டேன். நான் ஜென்ரலி வந்து விளையாட மாட்டேன். அண்டு வேறு கேம்ஸ் நீங்கள் விளையாடணும் கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்த்துக்கோங்க. அண்ட் நான் இதை வாங்கினதே வந்து எடிட்டிங்க்கு மற்ற விஷயங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு அதை பற்றி சொல்லிட்டேன். பட் கேமிங்காக இது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்கன்றதுக்காக அதையும் செக் பண்ணி சொல்லியாச்சு. கனெக்டிவிட்டிக்கு நமக்கு Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்களுக்கு கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு விஷயமே வந்து கிடைக்கல. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை இந்த லிஃப்ட்டு இப்படி வந்து 180 டிகிரி வந்து மறக்க முடியும். ஸோ இந்த 180 டிகிரி யூசேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயும் ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு, எந்த மாதிரி இடத்துல இந்த 180 டிகிரி வந்து யூஸ் பண்ண முடியும், எதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் கொடுத்ததுனாலே ஒரு லேப்டாப்போட ப்ரைஸிங் ஒரு 5000லேருந்து 10000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது நமக்கு தேவையா அப்படின்றது தான் வந்து கேள்வி. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆடியோ பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, பட் ஆடியோ ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஹெட்செட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவுட் ஆஃப் த பாக்ஸில் Windows 11 கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுலேயுமே அது இருக்குது, ஹோம் எடிஷன். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Office 2021 ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் எடிஷன் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு USB 3.2 Gen 1 Type C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 2 USB 3.0 Gen 1 Type A போட்டிருக்கு, அண்ட் ஒரு USB 2.0 Type A போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI 1.4 ஒன்று இருக்குது, அண்ட் 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டியூவல் வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே சின்னதாக வந்து ரப்பர் பேடிங் தான் நினைக்கிறேன். எஸ், ரப்பரில் சைடில் இருக்குது. அண்ட் கீழே வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எலிவேட் பண்ணுச்சுன்னா காற்று இன்டெக் அவுட்லெட் போகிறதுக்கு ஈஸியான ஒரு டிசைனாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து 1.8 அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோன்றது போடுறேன் பாருங்கள். அண்ட் இதோடைய சார்ஜர் வெயிட்டும் எவ்வளோன்றது போடுறேன் பாருங்கள். ஒருவேளை லேப்டாப்பை நீங்கள் அதிகமாக கேரி எல்லாம் பண்ணணும்னா அந்த லேப்டாப்புடைய சார்ஜர் கொஞ்சம் குட்டிஸாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். மிலிட்ரி கேட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் மெட்டீரியல் என்னன்றது எனக்கு இன்னும் தெரியல. பட் நான் மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த லேப்டாப்பை பர்சனலாக ஒரு லேப்டாப்பாக வாங்கலாமா அப்படின்றதுக்காக தான் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். பட் 75000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங்க்கு வெறும் OLED டிஸ்பிளேக்காக மட்டும் அந்த ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணுமா அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்குது. ஏன்னா Gen 3 இது ஒரு பெரிய விஷயம். அண்டு இந்த விஷயம் இன்னுமே வந்து இடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங்கும் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் பர்டிகுலர்லி வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது. ஏன்னா நிறைய பேர் OLED ப்ரிஃபர் பண்ணி ASUS பிராண்டை ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு மேபி இது பெட்டராக இருக்கலாம். பட் கருத்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து மாறுபடும், பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறதையே நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்ற அவசியமும் வந்து கிடையாது. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பகிர்ந்துக்கலாம்.